பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குதே. அநேக காரியங்கள் அது தடையாக இருக்குதே. அநேக மனுஷங்க எனக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யறாங்க. அவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களே நினைச்சு நீங்க ஒரு கவலையோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்னைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். ஜோப் சாப்டர் 42 verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know that you can do all things and that no purpose of yours can be hindered. ஹல்லேலூயா. வேத வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்துட்டார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை இந்த காரியத்துல நான் உயர்த்தி வைப்பேன், உனக்குன்னு சொல்லி இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா எந்த மனுஷனாலையும் அதை தடுக்க முடியாது. காலங்களோ சூழ்நிலைகளோ அதை மாற்ற முடியாது. எந்த காரியமும் தடை பண்ண முடியாது. காரணம், திட்டத்தை வைத்தவர் கர்த்தர், திட்டங்களை உருவாக்கினவர் கர்த்தர், உங்களோட கூட இருப்பவர் கர்த்தர், இந்த உலகத்தை படைத்தவர் கர்த்தர். அவர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது எந்த ஒரு திட்டமும் அது தடைபடாது. அப்ப அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயம் நடக்கும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க சொல்லி அவருடைய வார்த்தையில நீங்க நிலைச்சிருங்க. நிச்சயம் கர்த்தர் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பார்ப்பீங்க. சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யறாங்க அப்படின்னா உடனே நீங்க பயந்துருவீங்க, அப்படிதானே? பயப்படாதீங்க. நம்மளோட கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார். வாக்கு பண்ணவர் அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். எந்த மனுஷனும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு அதை தடுக்க முடியாது என்று நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயம் கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன், அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. சூழ்நிலைகளோ இல்ல ஏதோ ஒரு காரணங்களோ அதை மாற்றவே முடியாது. காரணம், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம எதை குறிச்சும் குழம்பிக்க அவசியமே கிடையாது. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல அர்ப்பணிச்சுட்டு நீங்க சந்தோஷமாக ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா ஒரு பயத்தோட ஆண்டவரே ஏசப்பா அநேக சூழ்நிலைகள் அநேக காரணங்களினால இன்னைக்கு ஆண்டவரே பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்க. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா திட்டங்களை ஆண்டவரே ஏசப்பா கொடுத்த தேவன் நீங்க, வாக்கு பண்ணின தேவன் நீங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க நிறைவேற்றுங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் செய்து தருவார். விசுவாசிங்க, காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு நில்லுங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a wonderful day.